சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். காஞ்சி மகாபரிவா விழுப்புரத்துல தான் அவதாரம் பண்ணினார். 1927 விழுப்புரத்துல இருக்கக்கூடிய வயல்கள் மற்றும் நிலப்பகுதியெல்லாம் சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டே இருக்கார். ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு இதோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்டார். அந்த ஓனர் அவரை வந்து பார்த்தார். இந்த நிலத்தை மடத்துக்கு தரியா அப்படின்னு கேட்டார் மகாபெரிவா. மகாபெரிவா கேட்டோன்னா அவர் சொன்னார், இதை விட விளைச்சலான பூமியெல்லாம் இருக்கு, அதை வேணா தரோம் பெரியவா அப்படின்னு சொன்னார். விளைச்சலுக்காக கேட்கல, எங்க எங்க பரம்பரையில வந்த ஒரு பெரியவாளுடைய ஒரு அதிஷ்டானம் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நாங்க நிறைய முறை உழுது இருக்கோம், ஆனா எந்த ஒரு அதிஷ்டானமும் எங்களுக்கு கண்ணில் தென்படலை பெரியவா அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா சொன்னார், குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள்னு ஒரு சாஸ்திரிகளை கூப்பிட்டு மண்வெட்டி கடப்பாறை எதுவும் இல்லாம பாலையும் தண்ணியும் விட்டு கையாலேயே தோண்ட சொன்னார். பார்த்தா அந்த சாஸ்திரிகள் உடனே மயக்கமாகி கீழே விழுந்துட்டார். மயக்கம் தெளிஞ்சு எழுந்தோன்னு பார்த்தா உள்ள ஒரு சந்நியாசி சதாசிவோம் சதாசிவோம் சதாசிவோம்னு சிவநாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் என்னை பார்த்து உள்ள தோண்டாத அப்படின்னு சொல்றார். அவருக்கு முன்னாடி உபனிஷத் பாராயணங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த இடம் பெயர் என்ன என்றால் வடமாம்பலம் என்று பெயர். வடமாம்பலம் என்றால் அது உள்ளே இருக்கக்கூடிய நாம் என்ன நினைக்கின்றோமோ அது அம்பலமாகட்டும். அப்படியாக அந்த விஸ்வாதிகேந்திரர் அல்லது ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லிவிட்டு தானாகவே அந்த இடத்தில் சமாதியாக உள்ளார். இதனை தம் மகாபிரிவா அவர்கள் 1927 கண்டுபிடித்து அதற்கு ஒரு அதிஷ்டானம் கட்டி அதை முறையாக வழிபாடு செய்யுமாறு அமைத்து தந்தார்கள். அந்த வழிபாட்டினை இன்றும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜனங்கள் சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.